ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது மகிழ்ச்சி. ஏராளமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் இந்த அலைவரிசை இந்த சேனல்ல இதே நேரத்தில் உங்களுடன் பேசுகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்படி பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே இந்த செய்திகள் ஒளிபரப்பாகிறது. ஊடகத்திலும் அது ஒளிபரப்பாகிறது. செய்திகளை பாருங்கள். இதுவேளையிலே இது புத்தக வடிவிலேயும் எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகம் தேவையானால் கீழ்கண்ட விலாசத்தில் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். சங்கீதங்களுக்கு விளக்க உரை, பிரசங்க குறிப்புகள், ஒரு 11 பிரசங்க குறிப்புகள், ஒவ்வொரு முதல் மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஆராதனைகளை செய்தியாக வெளியிட்டிருக்கிறேன். வாக்குத்தத்தத்தின் தேவன், அது ஒவ்வொரு முதல் மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை மொத்தமாய் தொகுத்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறேன். கேளுங்கள், அடுத்தவர்களும் கேட்க செய்யுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். தேவன் தான் இன்னும் அதிகமான கிருபைகளையும் வரங்களையும் தேவன் தரும்படியாய், இன்னும் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே தேவன் கொண்டு செல்லும்படியாய், இன்னும் புதிய கிருபைகளை தேவன் தர அறியப்பட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க எங்களையும் இந்த ஜபத்தில் நினைவு வரும்படி அன்பா கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஊழியர்கள் அதிகமாய் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அதிகமாக எல்லா நிலைகளிலும், ஒன்று பணத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால, பெண்ணால், பொன்னால், மண்ணால். இன்றைக்கு கைத்தான் திருமணம் அடிக்கடி சொல்கிறது, குற்றம் சாட்டப்படாத ஊழியனாய். இவ்வளவு நாள ஊழியம் பண்ணுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி ஊழியம் பண்ணுகிறோம் என்பதுதான் முக்கியம். It is not how long we'll do the ministry, how well we do the ministry. அனைவரும் பண்ணுகிறார்கள், ஆனால் அது காலப்போக்கில் ஒன்றுமில்லாமல் போகிறது. அவன் மரித்து போகும்போது ஊழியங்கள் மரித்து விடுகிறது. நீங்களும் எத்தனையோகளை பார்த்திருப்பீர்கள். உலகத்தில் சொல்கிறார்கள், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் 87ஆம் சங்கத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். எனவே உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பேசப்படும்படியாய், எழுதப்படும்படியாய், மக்களால் நினைவு கூறப்படும்படியாய் இருக்கட்டும். அப்படி இல்லை என்றால் நம் வாழ்ந்த வாழ்க்கை வீணானது, நம்முடைய ஊழியங்கள் வீணானது, நம்முடைய ஓட்டங்கள் வீணானது. எனவே இரண்டாவது ஊழியர்களே, நாளும் செய்யணும் என்றால், ஒரு குற்றமில்லாத ஊழியனாய் வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற ஒரு 7 வழிகள், இது பல வழிகள் உண்டு. 7 வழிகள், 7 ways a pastor without offense. இன்றைக்கு குற்றம் சாட்டப்படாது. இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறார்கள், யாரைத்தான் பேசவில்லை. இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் பேசப்படுகிறார்கள். எல்லாருமே காய்ந்த மரங்கள் இன்னைக்குமே கல்லடி போடும். எல்லாரும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நானும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஒரு 7 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். கிளம்புவான். Keeps your eyes on God. இன்றைக்கு தேவையான உலகத்துல வாழ்கிறோம். கோணல மாறு வேற உலகத்துல வாழ்கிறோம். இந்த முதல் குறிப்பு, கீப் யுவர் ஐஸ் ஆன் காட். எப்பொழுதும் உங்கள் கண்கள் கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஸ்தாபனங்கள் நல்லது, மக்கள் நல்லது, காணி கொடுக்கிற மக்கள் நல்லதுதான். ஆனால் அதை விட முக்கியம், ஆல்வேஸ் கீப் யுவர் ஐஸ் ஆன் காட். அவன் தந்தை பாடினார், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே கர்த்தர் மேல். மனிதர்கள் நல்லவர்கள் தான், விசுவாசிகள், நம்மை ஆதரிக்கிறவர்கள், நம்ம அன்பு பாராட்டு எல்லாம் நல்லவர்கள் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் ஒரு காலத்தில் கடந்து போவார்கள். எனவே பெற்றுக் கொண்டவைகளையே அல்ல, பெற பண்ணினவரையே நாம் நேசிப்போம். சொல்லுங்க, நாட் கொடுக்கிற மக்களை நேசிக்க வேண்டாம், கொடுக்கிற ஆண்டவர் நேசிப்போம். அவர் இல்லை என்றால் இவங்க இல்லை. நம்முடைய கண்கள் அதிகமாக கொடுக்கிற மக்களையே நோக்கி பார்க்கிறோம். அவர் வரவில்லை, காணிக்கு குறைந்து விட்டது, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், காணிக்கு குறைந்து விட்டது. இல்லை, நாம் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். எத்தனையோ உள்நாட்டு வெளிநாட்டு எல்லாமே
அன்பானவர்களே, தேவன் ஒரு வழியை அடைத்தால் 7 வழிகளை திறப்பார். உண்மைதான். இந்த உலகத்தில் நடுவில் வளர்ந்த இதை உருவாக்கப்பட்ட அநேகர் எனக்கு துரோகம் செய்தார்கள். என்னை குறித்து தவற எழுதி அனுப்பினார்கள். அதையும் நம்பி அன்பானவர்களே பலர் தேசத்திலிருந்து ஐயனை நேசித்தவர்கள், தாங்கினவர்கள், உதவி செய்தவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினாலே யாரோ சொல்லி எதையோ சொல்லி இன்றைக்கு அந்த என்னுடைய எல்லாம் மேல கூட பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாமே பிளாக் இன் எவரி கம்யூனிகேஷன். அவளை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு எல்லாமே பிளாக் செய்யப்பட்டது. கூட இருந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு வழி அடையும் போது ஒரு புது வழி திறக்கிற கர்த்தர். முதல் குறிப்பு, keeps your eye on God. இப்ராஹிம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இப்ராஹியர் 12:2. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்குள் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுவது ஒரு பெரிய பாக்கியம். அருமையான சாரல் ஒரு பாடினார்கள், பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து இயேசு வருகை வரை. பாக்கியமான சேவை. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். எல்லாரை குறித்து புகழிலே பேசப்படுகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு சத்துருவன் நம்மை வெறுக்கிற ஊழியம் கையில் எடுக்கிற ஆயுதங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பொது வழிகள். அதுல யாரை வேணா எழுதலாம், சோசியல் மீடியால யாரை வேண்டுமா எப்படி வேணா எழுதலாம். எழுதுவாங்க, முன்னிலை எழுதுகிறார்கள், ஊழியர் எழுதுகிறார்கள். எல்லாரையுமே சிலருக்கு அறிய பொழுதுபோக்கு, காலை முதல் மாலை வரை. அவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார், யாரோடு பேசுகிறார். அவர் 24 மணி நேரம் அவங்களை வாட்ச் பண்றதா பெரிய ஊழியம். அது தேவையற்றது. திரும்ப சொல்லுவேன், அவமானத்தை எண்ணாமல். அடுத்த ஒரு வார்த்தை, சிலுவையை சகித்தார். அது நம்மோடு கூட பிறந்துதான். அது நம்மோடு கூட அது டிராவல் பண்ணுது. குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே, ஸ்தாபனத்திலே நம்மோடு டிராவல் பண்றது. ஒரு வழியே இல்லை. சகித்து அடுத்தபடியாய் ஒண்ணு பண்றது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். முடிவு பார்த்தீங்களா? ஆரம்பம் சிலுவை, 2வது அவமானம், 3வது சகிப்பு தன்மை, 4வது சிங்காசனம். என்னை கேட்டுக்கொண்டு வந்தீங்க பிள்ளையே, நீ எல்லாருக்கும் உண்டு. இந்த ஊழியத்திற்கிற எல்லாருக்குமே அந்த அவமானங்கள் நிறைய. ஒரு தவறும் செய்யாத கூட நீ அவமானப்படுத்தப்படுகிறார்கள். உலகம் 1000 சொல்லும். நமக்கு கஷ்டம் வரும்போது, காடுகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆல்வேஸ் கமெண்ட்ஸ். அதற்காக அவர் நேரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு முறை அறுவை சிகிச்சை, 10 அடைப்பு. ஒரு சொன்னார், ஒரு 3 நாள் பேச முடியாமல் போய்விட்டது. இந்த குரல்களை பாதிக்கப்பட்டது. 2 முறை எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டதுனால குரல்களை பாதிக்கப்பட்டது. ஒரு சொன்னார், ரொம்ப பேசினார் அவரு. அதனால இதை கர்த்தர் உரிமையாக்கிட்டார். இது சொன்னதே ஒரு ஊழியர் தான். எல்லாரும் ஒரே கூட சொல்லும், அன்பானதே பிள்ளைகளே, திருச்சிலுவையின் சகிப்பு எனக்கு தேவை, சகிப்புத்தன்மை. 2வது எனக்கு தேவை, அன்பானவர்களே, அவமானத்தை என்னையுமே ஊழியமே பண்ண முடியாது. யாரை பற்றி இன்னைக்கு இந்த உலகம் குறை சொல்லல. என்னோடு கூட இருக்கிறவரை என்னை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் அவர் சொன்னார், ஊரெல்லாம் பறைசாற்றுவேன். அந்த பறைசாற்றுவதற்கு நேரம் இல்லை, அதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான ஒரு பாரம் இல்லை. இதே பறைசாற்றுகிற மக்கள் ஏராளம். எல்லாருமே சொல்லுகிறேன், அவமானத்தை எண்ணாமல். பல கோணங்களிலே வரும், பல வழிகளிலே வரும். நம்ப முடியாதவர்களை கூட நம்ப வைக்கும். ஒரு பொய்யை 10 முறை சொல்லும் போது நீயாய் மாறும். அதுதான் உலகம். ஆனால் அந்த அவமானத்தை எண்ணாமல். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய உலகம் என்னவென்றால் சிங்காசனத்துல வலது பாரிசத்துல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, கீப் யுவர் ஐஸ் ஆன் காட். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்துடுவோம், தொடர்ந்து பயணம் செய்வோம். ஏனென்றால் துணையாளர் முன் செல்கிறார்.
இஸ் டிராவலிங் வித் அஸ் ஆல்வேஸ். எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளும் உங்களோடு என்னோடு டிராவல் பண்றார். அவர் டிராவல் பண்ணலன்னா இந்த 56 ஆண்டுகளை நான் கடந்து வந்திருக்க முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பர் 2, ஒரு குற்றமற்ற ஊழியனா இருக்க வேண்டுமானால் கவனியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், டெவலப்பிங் a tough skin. தமிழ் சொல்லணும், சுரணம் இருக்கக்கூடாது. நம்முடைய தோள்கள் கடினமா இருக்க வேண்டும். காலை முதல் மாலை வரை நாம் கண்விழிப்பதற்கு முன்பாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. டெவலப்பிங் டஃப் ஸ்கின், அதாவது உன் தோள்களை கடினப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீதிமொழிகள் 4:23. இது உங்களுக்கு சற்று வித்தியாசமா இருக்கலாம். ஜீவன் அடிக்கடி சொல்லுவார், ரட்சிக்கப்பட்டவர்கள் சொர்ணம் இருக்கக்கூடாது. அதுதான் ரட்சிப்பு. ஜாதியை பற்றி, குலத்தை பற்றி, ப்ரைட் ஆஃப் ரேஸ், ப்ரைட் ஆஃப் ஃபேஸ், ப்ரைட் ஆஃப் கிரேஸ், அது இருக்கக்கூடாது. தூற்றுவார் தூற்றும், போற்றுவார் போட்டு சொல்வது சுலரம். அதை சந்தித்து அதை கடந்து வருவது மிக கடினம். திரும்ப சொல்லுவேன், எண்ணாமல் சந்தோஷத்தோடு. அடுத்து உங்களுக்கு சிங்காசனம், அது உலகத்துக்கு தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவது குறிப்பு, நீங்கள் எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். இது ஆங்கிலத்துல சற்று வித்தியாசமா இருக்கிறது. டெவலப், அது ரொம்ப கடினம். எல்லா காவலோடும், அது ஒரே நல்ல ஏற்படுகிற ஒரு உண்மை காரியம் அல்ல. டெவலப், ரொம்ப கடினம். முசனங்கள், ஏரணங்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீதிமொழிகள் 4:23. அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த ஸ்கின் கடினம் தான். இன்னைக்கு எல்லாம் கண்ணாடி பாத்திரங்கள் தான், விசுவாசிகள் கூட. அதாவது கண்டித்து பேசும்போது அடுத்த சிறைக்கு வரவில்லை. இந்த ஊடகத்திலே நான் பல வித்தியாசமான செய்திகளை பேசியிருக்கிறேன். ஓசியாவிலிருந்து பேசியிருக்கிறேன், மல்கியாவிலிருந்து பேசியிருக்கிறேன். இதெல்லாம் எச்சரிப்பின் செய்தி. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பல எச்சரிப்பின் செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறேன். அதற்கு பார்வையாளர்களே கிடையாது. ஒரு 10 பேர், மிஞ்சி போன 40 பேர். ஆனால் முதல் தேதி ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை, ஒரு அட்ராக்டிவ் ஒரு வசனம், நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே நாள். அப்படியானால் அவருடைய எண்ணம் அல்ல அதுதான். We don't want to be corrected. தன்னை திருத்தவோ இல்லாவிட்டால் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவோ விரும்புவதில்லை. எப்போ அதாவது நகமான் யோசித்தது போல அவளை தடவி கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது நின்று விட்டால் அவ்வளவுதான். அவருடைய சரையை தேடி ஓடுவார்கள், அற்ற குளத்து அறிஞர் பறவை போல. அவளுக்கு தேவையான அந்த அவர்களுக்கு அந்த கவர்ச்சியை தந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போ அவளை குஷியா வச்சிருக்கணும். எப்போ அவளை குஷியா வச்சிருந்தாலும் அவங்க சரைக்கு வருவாங்க. கொஞ்சம் கண்டித்து அவளை திருத்தி அவளை உணர்த்தினால் அவன் பாட்டெல்லாம் பாடுறோம். போதித்து நடத்தும் ஆவியானவரே. இந்த யாரும் போதும் யாரும் விரும்புறதே இல்லை. போதும் யாரும் விரும்பவில்லை. அரவணைப்பார், ஆசிரியப்பார், உயர்த்துவார், வாழாக்காமல் கீழாக்குவார், உன்னை தலையாக்குவார், உன் வீடு தருவார், காடு தருவார். ஆமேன். இன்றைய பாருங்கள், விசுவாச வார்த்தையை பேசுகிற சரைக்கு திரட்டா மக்கள் போகிறார்கள். காரணம் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதான் தேவை. நாங்கள் நெஞ்சு நூலாகி வருகிறோம், பாடுகளை போராட்டங்கள். அதுல இருவரை எங்களை பாடுபடுத்துகிற இல்லை என்பானவர்களே, உங்களை திருத்துவதற்கு ஒரு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை தறிக்கெட்டு போய்விடும். Always you should be corrected. ஆவியானவருக்கு இன்னொரு பெயர், அவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், தேற்றும் ஆவியானவர், உண்மையான். அதோடு அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அதாவது என்னுடைய எனக்கு இருக்க வேண்டிய டெவலப்பிங் டஃப் ஸ்கின் நம்ம உழைக்க வேண்டும். அது கடினமான ஒரு தோல். கேட்டுக்க செழிச்சு, அதாவது சொன்னே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை பற்றி அப்படி சொன்னார், இதை பற்றி இப்படி சொன்னார். இது பெரிய படிக்க தெரியுமா? அவங்க 2 பேரும் பேசுற, எனக்கு விரும்ப பேசுகிற அந்த ஆடியோவை அந்த யாரோ அவரை எனக்கு அனுப்புகிறார். ஒருவர் அவன் இவன் என்று பேசுகிறார். இவன் வாங்கி தந்து இடத்தை விட்டு விட்டு
அந்த பணத்தையும் அவரே வாங்கி கொண்டார், இடத்தை வாங்கினார், இடத்தை விற்றுவிட்டார். நிறைய கேட்டா அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறார். அவர் இன்னொரு ஊழியர், அவரும் என்னோட இருக்கிற 2 பேர் தொலைபேசியில் பேசுகிறார்கள். தகாத வார்த்தைகள். அப்படி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. அவன் இவனும் ஏகவசனம் தான் அதுல எல்லாமே. இவரும் ஊழியம் செய்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உங்களுக்கு எனக்கு இருக்கட்டும். டெவலப்பிங் டஃப் ஸ்கின், நம்முடைய தோள்கள் கடினமா இருக்கட்டும். உணவில்லாத அந்த வார்த்தை அல்ல, ஒரு சொர்ணம் கூட. அப்படியா? பரவாயில்லையே. எந்த அளவுக்கு நீங்கள் பூமியிலே நீங்கள் விதயப்படுகிற அந்த அளவுக்கு கத்தரால் தேவைப்படுவீர்கள். 3 சொல்ல விரும்புகிறேன். அவுட் டு பி வித்தவுட் ஆஃப், அதாவது இன்றைக்கு எப்படி அந்த குற்றம் சாட்டப்படாத இருக்க வேண்டும். 3வது குறிப்பு, டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி ஃப்ரம் எவரிஒன். எல்லாரிடத்திலே முதிர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. நாம் எதிர்பார்க்கிறோம் முதிர்ச்சி உள்ளவராக இருப்பார். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி இன் எவரிஒன்ஸ் லைஃப். எல்லாருடைய வாழ்க்கையில முதிர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. இன்னும் பல ஆண்டுகள் சபைக்கு வந்தும் 40 ஆண்டுகள் சபைக்கு வருகிறார்கள். சபைக்கு வருகிறார்கள், ஒரே குடும்பம். முதிர்ச்சி அடையவே இல்லை. பேச்சிலே முதிர்ச்சி இல்லை, சிந்தனையிலே முதிர்ச்சி இல்லை, மனித உறவுகளிலே முதிர்ச்சி இல்லை. 40 ஆண்டுகளுக்கு மேலாக கொஞ்சம் கூட முதிர்ச்சி இல்லை. அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை, கசப்பான வார்த்தை. Still they are not matured. அதுதான் சொல்லுவேன். சில அதை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகிறோம், விரக்தி அடைகிறோம், அவன் வந்து போகிறோம். அந்த விளைவு உங்களுக்கு எனக்கும் தான் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இந்த 10 அடைப்புகள் மருத்துவர் சொன்னார் ஒரு நாள், எனக்கு 10 அடைப்பு காரணம். வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா. ஒரு ஊழியனுக்கும் பல மன அழுத்தங்கள் உண்டு. 3வது குறிப்பு, டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி ஃப்ரம் எவரிஒன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், மேலும் சகோதரரை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி என்று நினைக்க வேண்டும். உங்களை ஆவிக்குள் என்று எண்ணி உங்களிடம் நான் பேசக்கூடாமல். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆவிக்குள் பேசக்கூட, மாம்சத்துக்குரியல் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தை என்றும் பேச வேண்டியதாக இருக்கிறது. யோசித்து பாருங்களேன். விக்கிரகாரான சபை அந்த காலத்தில் வெளியே கொண்டு வந்தார். வீசித்தரம் பண்ணுகிற சபை, வாக்குவாதம் பண்ணுகிற சபை, பிரிவினையின் சபை, டிஃபைல்ட் சர்ச், டிவைடட் சர்ச், டிஃப்ராட் சர்ச். சொல்கிறார், உங்களை ஆவிக்குள் என்று எண்ணி உங்களிடம் பேசக்கூடாமல். இன்னும் திருச்சபைக்கு வர அநேகர் இன்றைக்கு இன்னும் குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள். 40 ஆவிக்குரிய மெகா சபைக்கு போகிறார்கள். அது ஒரு பெரிய பெருமை. சபை குற்றம் சொல்லக்கூடாது. அங்கேயும் தகாத வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, கேடுபாடுள்ள வாழ்க்கை, மனித உறவுகளில் சரியில்லை, வீசித்தரமான வாழ்க்கை. Still people are there. காரணம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 3:2, நீங்கள் பலன் இல்லாதவர்களாய். 2வது அது சொல்லப்பட்டது, இன்னும் மாம்சத்துக்குறையாக இருக்கிறபடியினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இங்க நான் சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவரிஒன் மெச்சூரிட்டி. சொல்ல இந்த வார்த்தை, ஊழியம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்பர் 1, கண்களை கத்த வைப்பதற்கு பதிலாக உலக மனிதர்கள் காணிக்கை தசமபாகம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், எதுமையில யாரும் அதிகமாக சார்ந்து கொள்ளாதிருங்கள். அப்படி சார்ந்து கொண்டால் உங்கள்கிட்ட சீக்கிரம் போயிடுவாங்க. எனவே கல்வியை கத்திரங்கள் மட்டும் வைப்போம். 2வது, டெவலப்பிங் டஃப் ஸ்கின், ஒரு கடினமான தோலை வைத்துக் கொள்ளுங்கள். 3வது நம்புகிறேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் மெச்சூரிட்டி ஃப்ரம் எவரி பீப்புள். வசனத்தை போதிக்கிறோம், சபையில நிறைய பேர் போதிக்கிறோம். உண்மை சொல்ல போனால் ஆவிக்குரிய சத்தங்களுக்கு இருக்கிற மக்கள் சபை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரம் காலை மாலை செவ்வாய்க்கிழமைக்கு ஆழமான சத்தியங்களுக்கு இருக்கான வளர்ச்சியே இல்லை கொஞ்சம் கூட. Don't expect maturity in everybody's life. அதுதான் ஒரு ஊழியனுக்கு வருகிற சோதனைகள். 4வது குறிப்பு, don't depend anyone. யாரும் சார்ந்து கொண்டாதிருங்கள்.
பில் சிஸ்டம் இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை யாத்திரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்களுமாகிய திறமையான மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள். பில் டெவலப்பிங் ஆரம்பத்துல சொன்னேன். பில் சிஸ்டமேட்டிக் ஸ்பிரிச்சுவல் லைஃப். திரும்ப சொல்லுவேன், தேவனுக்கு பயந்தவர்கள். அவங்க நிறுத்துங்க, பணம் கொடுக்கிறவங்க இல்ல, திறமை உள்ளவர், தேவனுக்கு பயந்து. இரண்டாவது உண்மை உள்ளவர்கள். மூன்றாவது பொருளாசை வெறுக்கிறவர்கள். நாலாவது திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க யாரு தெரிந்து கொள்ளுகிறோம்? அதிகப்படியான காணிக்கை, அந்த குடல்ல பெரிய கும்பல் வருது, நம்ம அதிகமாக நம்மள பாராட்டுறாங்க, நம்ம கை தட்டுறாங்க, நமக்கு துணி போடுறாங்க, நம்ம போடுறாங்க, நம்ம அடிக்கடி உச்சிக்கு கொண்டு போய் போடுறாங்க, உச்சி கொண்டு போவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட don't give importance to those kind of people. பணம் கொடுக்கிற மக்களுக்கு அல்ல, உங்கள் ஜாதியை சார்ந்த மக்களுக்கு அல்ல, ஊரை சார்ந்த மக்களுக்கு அல்ல, உங்களுக்கு பிடித்தமான மக்களுக்கு அல்ல, உங்களுக்கு ஒத்து போகிற மக்கள் அல்ல. சொல்லுவேன், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள். இரண்டாவது உண்மை உள்ளவர்கள். பணத்துல லாயல்டி, இன்டெகிரிட்டி, உலகத்திலே உண்மை, ஊழியத்திலே உண்மை, தேவனுக்கு உண்மை, காணிக்கையிலே உண்மை, வசனபாகத்திலே உண்மை, ஆராதனையிலே உண்மை, கட்டின மனைவிக்கு உண்மை, கட்டின புருஷனுக்கு உண்மை, பிள்ளைகளுக்கு உண்மை, பெற்றோருக்கு உண்மை. எத்தனையோ பேர் திருச்சபைகள் அநேகர் பெற்ற அப்பா அம்மா பார்க்கவே கிடையாது. ஆனா சபையில் அவர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். சபையை மூப்பர் அவர். இந்த தகப்பன் அந்த தாய் சொல்லி மடித்து போனார்கள். என் மகன் கிட்ட பேசவே இல்லையா? என் மகன் கிட்ட பேசவே இல்லை. ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம், என் மகன் கிட்ட பேசவே இல்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு துக்கமான வேதனை. ஆனால் அவர் ஊழியர் பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். சில ஊழியர்களால அதை சரிப்படுத்த முடியவில்லை. ஏனால் அவரை மனைவி வேலை செய்கிறார்கள், நல்ல சம்பளம் தராங்க, அணைக்கு தராரு, ஊழியருக்கு உதவியா இருக்கிறார். ஒரு சொல்ல சின்ன சின்ன வேலை, அதெல்லாம் நல்லதுதான். ஆனால் நான் சொல்ல உண்மை, இன்டெகிரிட்டி, குடும்பத்திலே உண்மை, ஒரு தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில உண்மை. நிறைய பேருக்கு நிறைய கொடுக்குறாங்க, பட் they are not loyal to God. நிறைய பேருக்கு தெரியும், நல்லா கொடுக்குறவங்க தான், நிறைய பேர் நல்லா கொடுப்பாங்க, ஆனா அந்தரங்க வாழ்க்கையில உண்மை இல்லை. ஏன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, தவறான சம்பாத்தியம் நிறைய கொடுக்குறாங்க. உதவி ஒருவர் பதில் வாங்கி தர்றாரு எல்லாருக்கும். லஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லை, பயங்கரமா லஞ்சம் வாங்குவார். எல்லாம் 1000 இல்ல, எல்லாம் 1000 தான், 10,000 30,000 தான். ஆனா வேலை செஞ்சு தர மாட்டாரு. அவர் பதில் வாங்கி தர்றாரு எல்லாருக்கும். அது எப்படி அடுத்த அதிகமான பாஸ்டமா ஏமாத்துறாரு அவர். என்னை கேட்டுக்கொண்டாம்பது பிள்ளையே, தேவனுக்கு பயந்தவர்கள். இரண்டாவது உண்மை உள்ளவர்கள். மூன்றாவது பொருளாசை வெறுக்கிறவர்கள். நான்காவது திறமைக்கு முக்கியத்துவம். திரும்ப சொல்லுவேன், திறமைக்கு 4வது இடம் தான். தேவ பயத்துக்கு முதலிடம், உண்மைக்கு 2வது இடம், பொருளாசை வெறுப்பதற்கு 3வது இடம், திறமைக்கு 4வது இடம். அழிக்கலாம் சொல்லுவேன். உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். திறமைகள் முக்கியம் அல்ல, உண்மைகள். திறமை வகைப்படுது, சுகரக்கலா வல்லவர்கள், ஆனா உண்மையே இல்லை. அதை நான் பார்த்திருக்கிறேன், அப்படியே டிராவல் பண்ணிருக்கிறேன். பயங்கர திறமை, அவரோட திறமை, வர பேச்சிலே திறமை, வார்த்தைகளே திறமை, வெட்டிமான வேறெடுப்பு பிடுங்கி கொண்டு வருவாங்க. அவங்க சகலக்கலாவில் எல்லா துறைகள், அரசியலையும் அவளை கூட்டிக் கொண்டு போன எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஆனா உண்மை இல்லாதவர்கள். தேவனுக்கு உண்மை திறமைகள் தேவையில்லை, உண்மை உள்ளவர்கள் தேவை. எனவே போய் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாய், 100 பேருக்கு அதிபதிகளாய், 10 பேருக்கு அதிபதி ஏற்படுத்துங்கள். யாரை தெரியுமா? திரும்ப சொல்லுவேன், தேவனுக்கு பயந்தவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ள மனிதர்கள். அவர்களை நான் சொல்லுற வார்த்தை, build them. அவங்களுக்கு ஊழியம் தாங்க, அவங்கள பொறுப்புகளை நோய்ங்க, அவங்கள குணம் பண்ணுங்க.
படிப்பு, அந்தஸ்து, ஜாதி, அரசாங்க உத்தியோகம் நல்லது, யூஸ் இட். ஆனால் இவர்களை ஊழியத்துல பில் சிஸ்டம் நாட் டிபெண்டன்ட், யாரையும் உண்மையில சார்ந்து வாழாதிருங்க. திரும்ப சொல்லுது, டோன்ட் டிபெண்ட் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். அது உடனடியாக கூட இருக்கலாம், உடனடியாக இருக்கலாம். யாரையும் அவர் எப்படி நினைக்கிறாங்க, அவர்களுக்கு யாரும் நடக்காது, இன்னைக்கு பேசிட்டு வேலை செய்யாது, அவர்கள் இன்னைக்கு மீடியா இல்லை. கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார். செய்கிற உங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். பட் டோன்ட் போஸ்ட் யுவர்செல்ஃப். உங்களை பெருமை பாராட்ட வேண்டாம், பெருமை அமைக்க வேண்டாம். சொல்ல விரும்புகிறேன், உலகம் பாதிக்கப்படுவது இதனாலதான். டோன்ட் டிபெண்ட் எனிபடி. கட்டுங்கள், உருவாக்குங்கள், கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தபடி 5வது குறிப்பு, லேர்ன் ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ். சில இடங்களிலே அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுவோம். எல்லா நேரங்களும் அமைதியா, சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 13ஆம் சங்கீதம், ஏன், எங்கே, இதுவரை, எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உன்னை நிறைவேறும் வரை. இதான் பிரசங்க சொல்லுகிற, பி சைலண்ட் ஃபார் சம் டைம். விலங்குகளே, ஜனங்களுக்கு பதில் பெறாத நேரங்கள் உண்டு. இத்தனை நேரங்களில் நம்முடைய ஜனங்களுக்கு பதில் வருவதில்லை. பதில் வருவதில்லை என்பதனால் இவன் மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. God is sometimes silent. ஒரு எனக்கு வருகிற அடுத்த பாதிப்பு, ஜனங்கள் கேட்கப்படுவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்கி 3:7, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. Be silent sometime. நமக்கு வருகிற விமர்சனங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியாது, சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்படிப்பட்ட உலகம் அது. நீ என்ன சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் be silent sometime. சொல்லுவது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான். அடிக்கடி சங்கீதக்காரர் சொல்லுகிறான், நான் பேசாமல் மௌனமாயிருந்தேன். பல நேரங்களே அவருடைய உண்மை எடுபடாது. நீதிமான உண்மை உலகத்தில் எடுபடாது. துன்மார்க்கரின் நீதி அங்கு எடுபடாது. பலங்கள் நமக்கு எடுபடாது. 1000 பின்னால சொல்லுவாங்க. வருகிற இன்னொரு சோதனை, அன்பானவர்களே, பி சைலண்ட் சம்டைம். எனவேதான் 6வது குறிப்பு, protect your prayer altar. எந்த சூழ்நிலையிலும் ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நாம் துணையா சொன்னவர்கள் நம்ம நற்றாட்டு விடும்போது, டோன்ட் லீவ் யுவர் ஆல்டர். பலிபீடத்தை விட்டு விடாதிருங்கள். பலிபீடத்தோடு கூட நெருக்கமாயிருங்கள். எனவேதான் 1 தெசலோனியர் 5:13 சொல்லுகிறது, இடைவிடாமல், கடினம்தான், இடைவிடாமல். protect your prayer altar. அது ரொம்ப கடினமான ஒன்று. அவசரமான உலகம், தேவையற்ற காரியங்கள், நம்மை குழப்புகிற சந்தர்ப்பங்கள். protect your altar. உடைய பலிபீடத்தை எப்போதுமே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அக்கினி அழியாமல். 7வது குறிப்பு, remember your calling. எதற்காக அழைக்கப்பட்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். Don't forget your calling. பணம் வரட்டும், புகழ் வரட்டும், மென்மை வரட்டும், எதற்கு அழைக்கப்பட்டீங்க? protect your calling. கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்துகிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தாததால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லையே. இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிற அனைவர் இன்னும் இருக்கிறார்கள். அவளுக்காக ஒரு பிரசங்கம் இல்லை என்றால் மனுஷரை பிரியப்படுத்த ஒரு வேண்டாம். சில வார்த்தை கடைசியாக சொல்லுகிறேன். கடைசியாக, நம்ம அதாவது கைத்தட்டுகிற எல்லாரும் நம்ம நேசிப்பது இல்லை. people are clapping never loves us. இரண்டாவது, அதாவது நம்மை குறித்து பேசுறது எல்லாரும் என்னன்னு சொல்ல விரும்புறேன், நாட் எவரிபடி கிரிட்டிசைசிங் இட். பேசுவாங்க, ஆனா அவங்க என்ன அறியாம பேசுறாங்க. ஆனா பகைக்கிறன்னு அர்த்தம் இல்லை. சொல்ல விரும்புறேன், people who are leaving is not a loss.
ரொம்ப வலியுறுத்த விரும்புகிறேன். People who are leaving the church, it is not a loss. நம்ம சொல்லுவேன், சிலர் நம்ம விட்டு போவது தேவனுடைய திட்டம், இதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. லீவிங் இஸ் நாட் லாஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது இழப்பு அல்ல. உங்க விட்டு போவது தேவனுடைய திட்டம். திரும்ப சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையும் don't allow to steal your joy. உன் மகிழ்ச்சியை திருடுவதற்கு இடம் கொடாதீர்கள். ஒன்றாவது, உங்களுடைய அந்த தரிசனத்தை விட்டு விடாதீர்கள். don't leave a passion. உங்கள் தரிசனம், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், விட்டு போகிறாங்களே, அது கழித்தல் அல்ல, அது பெருக்கல். இதை நீங்கள் பார்த்தீங்க. இட்ஸ் நாட் a loss, it's a multiplication. நீங்கள் கர்த்தர் செய்வார். விட்டு போகிறார்கள, அது கழித்தல் அல்ல, அது பெருக்கல். கடைசியாக எப்போதும் என்னுடைய கிருபையிலும் உடைய இரக்கத்திலும் ஊழியத்திலும் பெருவா இருப்பீர்கள். இதைத்தான் போல் சொல்கிறார், உங்களுடைய கிருபைகளிலே எப்போதும் பெருவா இருப்பீர்களாக. திரும்ப சொல்கிறேன், ஒரு ஊழியனை பாதிக்கும் 7 காரியங்கள். நம்பர் 1, கண்களை கர்த்தர் மேல் பதிய வைங்க. 2வது, சுரணை இல்லாம இருங்க. 3வது, எல்லா இடத்திலும் முதிர்ச்சி எதிர்பார்க்காதீங்க. 4வது, யாரையும் சார்ந்து கொள்ளாதீங்க. 5வது, நீங்கள் சில நேரங்களிலே அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். 6வது, உங்கள் பலிபீடத்தை துறை விட்டு விடாதிருங்கள். 7வது, ஒரு அழைப்பை மறந்துடாதீங்க. ஒரு அழைப்பை கெடுப்பதற்கு பல சக்திகள் உண்டு. பக்தன் பாடுவது போல என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, எவ்வளவு உண்டு. Holy calling, highest calling, heavenly calling, healthy calling, don't leave it. அழைத்தவர் அவர்தான், அபிஷேகித்தவர் அவர்தான், கைவிடவே மாட்டார். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அழைத்தவர் நீர் அல்லவா, அபிஷேகித்தவர் நீர் அல்லவா. நாளிலே எங்களுக்கு இருக்கிற பல சக்திகள் உண்டு, அதையெல்லாம் நாங்க பார்த்தோம். குற்றமற்றவர்களாய் வாழ, அந்த தேவனால் அழைக்கப்படும் குணம் பண்ணப்படுவர்களா மாற எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாரும். நான் குற்றம் சாட்டப்படாதவர்கள், எந்த விதத்துல சோர்ந்து போகாதபடி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட, சோதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. அலையறையாய் துன்பம் வந்தாலும் அலைகடல் தடுத்து நடுவழி திறந்து ஒரு புதிய பாதையை காண்பிக்கிறவரே, பாதை இல்லாத இடத்துல பாதை உருவாக்குகிறவரே, கோடி நன்றி அப்பா. குற்றமற்றவர்களாய் கரைதலையற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு பலத்தார். யாரையும் சார்ந்து கொள்கிற வாழ்க்கை அல்ல, உண்மையே சார்ந்து கொண்டு, வெளிச்சம் இல்லாவிட்டாலும் உண்மையே சார்ந்து கொண்டு, பாதை தெரியாவிட்டால் உண்மையே சார்ந்து கொண்டு, வழி தெரியாவிட்டால் உண்மையே சார்ந்து கொண்டு, தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் உண்மையே சார்ந்து கொண்டு இப்படி வாழ்கிற மேலான வாழ்க்கை தாரும். இப்படி அன்பின் கரங்களே தாழ்த்துகிறோம், நடத்தும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.